உதவின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உதவினா என்ன, வேலைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உதவினா நம்ம பிறருக்கு செய்து கொடுக்கக்கூடிய உதவினா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடியறது தான் உதவி. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாண்டி நீங்க பிறருக்கு உதவி செய்றீங்க அப்படின்னா வேலை செய்றீங்கன்னு அர்த்தம். பிறருக்காக வேலை செய்கிறீர்கள். பிறருக்கு உதவி செய்வது வேறு, வேலை செய்வது வேறு. அப்ப வேலைக்கு இப்போ உதவி செஞ்சீங்கன்னா நன்றி சொன்னா போதும். நீங்க பிறருக்காக உதவி செய்றீங்க அப்படின்னா பிறரிடம் நன்றியை எதிர்பார்த்து, நன்றிங்கிற அந்த ஒத்த வார்த்தையை எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க பிறருக்காக உதவி செய்றீங்க. அந்த உதவி என்பது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு உள்ள இருக்கணும். அதுவே 5 நிமிஷம் தாண்டிடுச்சு, 10 நிமிஷம் தாண்டிடுச்சு, 15 நிமிஷமா, 20 நிமிஷமா, அரை மணி நேரமா நீங்க உங்க நண்பர்களுக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நீங்க செய்றீங்களா, அது உதவி கிடையாது, வேலையாக மாறிவிடும். வேலையாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அதற்கு ஈடாக ஊதியம் பெற வேண்டும், அல்லது உணவையோ பொருளையோ அல்லது பணத்தையோ ஊதியமாக பெற வேண்டும். இந்த தெளிவு இருக்கணும். அதனால உங்க நேரத்தை திருடி விடு, பிறர் திருடுவதற்கு அனுமதித்து விடு. இலவசமாக திருடுவதற்கு உங்களுடைய நேரத்தை திருடுவதற்கு நீங்கள் அனுமதித்து விடக்கூடாது. உறவுமுறை என்கிற பேர்ல, நண்பர்கள் என்கிற பேர்ல, தெரிஞ்சவர்கள் என்கிற பேர்ல உங்களுடைய நேரத்தை பிறர் திருடுவதற்கு நீங்கள் அனுமதித்து விடக்கூடாது. பிறர் இலவசமாக வாங்குவதற்கு அனுமதித்து விடக்கூடாது. அது உதவி செய்யறதுங்கிறது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். அதான் உதவி. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அது வேலையாக மாறிவிடும். வேலையாக போகும்போது அதற்கு ஈடாக நன்றி போதாது. உணவையோ பொருளையோ பணத்தையோ ஊதியமாக பெறுகிற அந்த வாழ்க்கை முறை நமக்கு தேவை. அந்த புரிதல், விழிப்புணர்வு. எப்படி கேட்கறது கூச்சமா இருக்கோ, கூச்சப்படாதீங்க. இந்த விஷயத்துல உங்களை ஏமாத்துறதுக்கு நீங்களே அனுமதிக்காதீங்க. நீங்களே பிறர் உங்களை ஏமாத்துறதுக்கு அனுமதிக்காதீங்க. தெளிவா இருங்க. இது பல ஏமாற்றங்களை உங்களுக்கு தவிர்க்கும். இன்னும் பல ஏமாற்றங்களை, இது போன்ற ஏமாற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க இங்கே கூச்சப்பட்டீங்கன்னா இன்னும் பலர் உங்களை ஏமாற்றுவார்கள். நீங்களும் மற்றவங்களை ஏமாத்துவீங்க. ஏன்னா நீங்களும் மற்றவங்ககிட்ட உதவிங்கிற பேர்ல வேலை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை வாங்கிட்டு அவங்ககிட்ட நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம். உதவிங்கிற பேர்ல அவங்ககிட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலை வாங்கிட்டு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பான்னு சொல்லிடுவீங்க. அப்படிலாம் இல்லாம உங்க உறவினர்கள்ட்ட நேர்மையா இருங்க. உங்க பிள்ளைகள்கிட்ட, உங்க அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, உங்க பேர பிள்ளைகள்கிட்ட, உங்க தாத்தா கிட்ட நேர்மையா இருங்க. உதவிங்கிற பேர்ல நீங்க அவங்ககிட்ட உதவி தான் கேட்க போறீங்க. 5 நிமிஷத்துல முடியும்னு நினைச்சீங்க. ஆனா அது 10 நிமிஷம் 15 20 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு ஈடாக அவர்களுக்கு உணவு பொருள் பணம் இதில் ஏதாவது ஒன்றை ஈடாக கொடுத்து விடுங்க. அப்பதான் நீங்க அவங்கள ஏமாத்தலைன்னு அர்த்தம். உறவினர் என்கிற பேர்ல அவங்கள நீங்க ஏமாத்தலை. அப்போ உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. ஏமாத்துறீங்கன்னா அது ஒரு குற்றமாகும். அந்த குற்ற உணர்ச்சி உங்களை சும்மா விடாது. குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தொடர்ந்து குற்றங்கள் செய்ய செய்ய குற்ற உணர்ச்சி இந்த உடம்புல ஏற்பட்டு அது இந்த உடம்பை பாதிக்கும், அந்த நரம்புகளை பாதிக்கும். குற்ற உணர்ச்சிகளை இந்த நரம்புகளால் தாங்கிக்காது. அதாவது சரி தவறு என்பது இயற்கையானது. அது நம்ம சரியான ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு தவறு செய்வது இயல்பானது. ஆனா குற்றம் இருக்குல்ல, குற்றம் செய்யக்கூடாது. குற்றங்களை இந்த உடம்பு குற்றங்களோட தன்மை இருக்கு பாருங்க, அது ரொம்ப கனமானது. உணர்ச்சிகள். இப்போ சரி பண்றோம், தப்பு பண்றோம். ஒரு தப்பு பண்ணிட்டோமோங்கிற நினப்பு இருக்கு, நான் அதுல தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த உணர்ச்சியை தாங்கிறதுக்கு நம்ம நரம்புகளால முடியும். ஆனா அந்த குற்றம் இருக்கு பாருங்க, ஒரு குற்றம் பண்ணீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு பாருங்க, அந்த குற்ற உணர்ச்சியை தாங்கிக் கொள்வதற்கு இந்த நரம்புகளுக்கு போதுமான வலிமை கிடையாது. மனித நரம்புகளுக்கு வலிமை கிடையாது குற்ற உணர்ச்சிகளை தாங்கிக் கொள்வதற்கு. அதனால் நீங்க தொடர்ந்து குற்றம் செய்து கொண்டே வந்தால் நரம்புகள் வலுவிழந்து போய்விடும், நரம்பு தளர்ச்சி வந்துவிடும். குற்றங்கள் நிறைய இருக்கு. பிறரிடம் உதவி கேட்கிற பேர்ல வேலை வாங்கிட்டு, இலவசமா வேலை வாங்கிட்டு அதுக்கு ஈடா பணம் பொருள் கொடுக்கல அப்படிங்கிற மட்டுமே குற்றம் கிடையாது. நீங்க திருடுறீங்க, ஏமாத்துறீங்க, அல்லது சுய இன்பம் செய்கிறீர்கள், பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுகிறீர்கள், பிறரை ஏமாற்றுகிறீர்கள், கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம இருக்கீங்க. இப்படி பல வகையில குற்றம் செய்தால் அது உங்களிடம் குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியை உங்க உடலில் ஏற்படுத்தும். அந்த குற்ற உணர்ச்சியை உங்களுக்கு நோய்களை ஏற்படுத்தி விடும். ஏன்னா குற்ற உணர்ச்சியை தாங்கிக் கொள்கிற திறன் மனித உடம்புக்கு கிடையாது, மனித நாடி நரம்புகளுக்கு கிடையாது. அதனாலதான் குற்றங்கள் செய்யாத வாழ்க்கை. ஏன் மனிதர்கள் அமைதியா வாழணும்? அப்பதான் ஆரோக்கியமா வாழ முடியும். நீ தொடர்ந்து குற்றம் செய்து கொண்டே இருக்கிற அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? உனக்கு உடம்புல நோய் வந்துடும். வெளியிலயும் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. நிம்மதியான தூக்கம் வராது. நம்ம தொடர்ந்து குற்றம் செய்கிற ஒருவராக இருக்கிறோம். பொய் சொல்றோம், ஏமாத்துறோம், கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறது இல்லை, பிறரிடம் உதவிங்கிற பேர்ல உழைப்பை இலவசமா வாங்கிட்டு அதற்கீடா பணம் பொருள் எதுவுமே கொடுக்கறது இல்லை, பெண்களை அடிமைப்படுத்துறது, ஆண்களை அடிமைப்படுத்துவதற்கு பெண்கள் ஒப்புக்கொள்வது, இப்படி பல குற்றங்களை நாம் செய்கிறோம். கலப்படம் செய்வது, நேர்மை இல்லாமல் இருக்கு, லஞ்சம் வாங்குறது, இப்படி ஏகப்பட்ட குற்றங்களை மனிதர்கள் செய்யும் போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை வெளியில ஏற்படுத்தும். உங்களை யாரும்
உங்களை பற்றி அவதூறு பரப்புவாங்க, உங்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், உங்களை ஒரு திருடர் போல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை, எல்லாரும் மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மற்றவங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னா அவங்கள அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்கும். மற்றவங்க உங்களை அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு. அதனால குற்ற உணர்ச்சி என்பது வெளியிலேயும் ஆபத்து, உள்ளுக்குள்ளேயும் ஆபத்து. அதனால குற்ற உணர்ச்சி என்பது உங்களுக்கு வெளியிலேயும் ஆபத்தை ஏற்படுத்தும். நீங்க தொடர்ந்து குற்றம் செய்துகிட்டே இருக்கீங்க, மற்றவங்களை ஏமாத்துறீங்க, மற்றவங்களை ஏமாத்தி உழைப்பை திருடுறீங்க, அல்லது நீங்க பணத்தையே திருடுறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா வெளியிலேயும் உங்களுக்கு ஆபத்து, உள்ளுக்குள்ளேயும் ஆபத்து. அப்போ வெளியில அந்த ஆபத்தை நீங்க உணர்வீங்க. நம்மளுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லை, நம்மளை ஒரு திருடர் மாதிரியே பாக்குறாங்க இந்த மக்கள், நம்ம நிறைய குற்றம் செய்கிறோம். அப்போ வெளியிலேயே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால உங்க தூக்கம் குறைஞ்சு போயிடும், நிம்மதியா அமைதி குறைஞ்சு போயிடும், மனசுல எப்பவுமே எதிர்மறையான சிந்தனைகள் வரும். அது கோபத்தை பழிவாங்குகிற உணர்ச்சிகளை ஏற்படுத்தும், கெட்ட வார்த்தைகளை உண்டு பண்ணும். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். ஒரு நிம்மதியான அமைதியான அந்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு தளர்ந்து போய்விடும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அதனால நம்ம குற்றங்கள் ஏன் செய்யக்கூடாதுன்னா, குற்ற உணர்ச்சிகளை இந்த நரம்புகள் தாங்கிக்காது. குற்ற உணர்ச்சிகள் என்பது நரம்புகளுக்கு எதிரானது, நரம்புகளின் ஆரோக்கியத்துக்கு எதிரானது, நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு எதிரானது. அதனால உங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா, நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா, குற்றங்கள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதை செய்யாதீர்கள். குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிற வேலையை செய்யாதீர்கள். அந்த வகையில பிறருடைய உழைப்பை திருடக்கூடாது. பிறரிடம் உதவியை உதவிங்கிற பேர்ல பிறருடைய நேரத்தையும் உழைப்பையும் இலவசமாக பெறக்கூடாது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு உதவி வாங்குறீங்க அப்படின்னா அரை மணி நேரமா அந்த பையன் உங்க பிள்ளைகிட்ட இருந்து ஒரு உதவியை உங்களுக்காக பெறுகிறீர்கள் என்றால் அதற்கு ஈடாக அந்த பிள்ளைக்கு ஒரு 50 ரூபாயோ ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. அப்போதான் நீங்கள் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து தப்பிக்க முடியும். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து குற்றம் செய்து கொண்டு இருந்தால், இப்பிள்ளை தானே நம்ம பிள்ளை தானே அப்படின்னு ஏமாத்தினா, நாளைக்கு உங்கள் பிள்ளையை மற்றவங்க ஏமாத்துறதுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பயிற்சி போதுமானது. நீங்கள் உங்கள் பிள்ளையை ஏமாத்துறீங்க, அப்போ இதே பழக்கம் தான் நாளைக்கு உங்கள் பிள்ளையை மற்றவங்க ஏமாத்துறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே இடத்துல நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட நியாயமாக நடந்துக்கிட்டீங்க, உதவி பெறும்போது நன்றி சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகிட்ட அரை மணி நேரம் வேலை வாங்குறீங்கன்னா அப்போ நீங்கள் பணத்தையோ பொருளையோ உணவையோ அதற்கு ஈடாக கொடுங்க. அப்போ உங்கள் பிள்ளைகள் ஓகே நம்ம வேலை செய்கிறோம், இது அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும்போது நம்ம அப்பா அதுக்கு ஊதியமாக பணத்தை கொடுக்கிறார், அல்லது ஒரு உணவை கொடுக்கிறார், ஏதோ ஒன்றை தருகிறார், ஊதியமாக வேறு ஏதோ ஒன்றை தருகிறார் அப்படின்னு நினச்சி வேற யாராவது அதுபோல் உங்கள் பிள்ளையிடம் உதவி கேட்டால் அதுவே அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் செய்கிற மாதிரியான உங்கள் பிள்ளைகள் மற்றவங்களுக்கு யாராவது அரை மணி நேரம் ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அதற்கு ஈடாக பணம் கொடுங்க, பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்குற அந்த வழக்கம், அந்த விழிப்புணர்வு என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படும். யாரும் உங்கள் பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது. அதனால் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் நேர்மையாக இருங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட நேர்மையாக இருங்க, உறவினர்களிடம் நண்பர்களிடம் நேர்மையாக இருங்க. அரை மணி நேரமாக ஒரு வேலையை செஞ்சால் ஒரு வேலையை பிறரிடம் பெறும்பொழுது அதற்கு ஈடாக ஒன்றை கொடுங்கள், பணத்தை கொடுங்கள், அல்லது பொருளை கொடுங்கள், உணவை கொடுங்கள். ஏதாவது ஒரு உதவி உங்கள் நண்பர்கிட்ட அரை மணி நேரமாக வாங்குறீங்க அப்படின்னா வாங்க உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா சரி வாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவரை ஒரு அப்படி இப்போ நம்ம யாரையும் பிறருடைய உழைப்பை நம்ம திருடி விடக்கூடாது. அதனால உதவிக்கும் வேலைக்கும் உள்ள வித்தியாசம், உதவினா 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது, அதான் உதவி. அதுக்கு நன்றி போதுமானது. அதுக்கு அதிகமாக உங்களுடைய உறவினரிடம் நண்பர்களிடம் உழைப்பை வாங்கும்போது அது வேலையாக மாறிவிடும். வேலைக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். நன்றி வேலைக்கு போதாது. நன்றியோடு சேர்த்து சம்பளம், பணமோ பொருளோ உணவோ கொடுத்தாக வேண்டும்.